வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. காலாப்பட்டு தொகுதி கடலரிப்பு தடுப்பு பணிகளை பார்வையிட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள் பணிகளின் வேகத்தை விரைவுபடுத்த நடவடிக்கை. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடற்கரை கிராமங்களில் கடலரிப்பு தடுப்பு பணிகளை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்களின் முயற்சியால் நடைபெற்று வருகிறது. தற்போது பெரிய காலாப்பட்டு கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கடலரிப்பு அதிகமாக காணப்படுவதாலும் கடலரிப்பு பணிகளின் தாமதம் ஏற்பட்டதாலும் பெரிய காலாப்பட்டு மீனவ கிராம பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் திரு சந்திரன் அவர்களின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள் இன்று 21/7/2025 காலை 11 மணி அளவில் பெரிய காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் நடைபெற்று வரும் கடலரிப்பு தடுப்பு பணிகளை பார்வையிட்டார். பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் திரு செல்வராஜ் அவர்கள் மற்றும் துணை பொறியாளர் திரு ஞானசேகரன் ஆகியோருடன் கடலரிப்பு தடுப்பு பணிகளை பார்வையிட்ட சென்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்களின் பணிகளை துரிதப்படுத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார். அங்கு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களை சந்தித்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்களின் தமிழ்நாடு திருவெற்றியூரில் அமைந்துள்ளது போல ரூபாய் 272 கோடி செலவில் தூண்டில் வளைவு அமைக்க மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் NR ரங்கசாமி ஆகியோரிடம் கோரிக்கையை வைத்ததாக அடிப்படையில் அதற்கான முதற்கட்ட ஆராய்ச்சியின் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் மாண்புமிகு பாரத பிரதமரின் உதவியோடு ரூபாய் 272 கோடி நிதி பெற்று தூண்டில் வளைவு பணிகளை துவங்க முழு முயற்சியில் ஈடுபடுவேன் என தெரிவித்தார். பின்னர் கணபதி செட்டிக்குளம் மீனவ கிராமத்தை பார்வையிட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள் அப்பகுதியில் உடனடியாக பணிகளை துவங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார். இந்நிகழ்வின் போது பெரிய காலாப்பட்டு மற்றும் கணபதி செட்டிக்குளம் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். காலாப்பட்டு தொகுதி உட்பட்ட பகுதியில் வெள்ளச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் ஆகிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போன 5 ஆண்டுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம தலைமைச் செயலகத்தில் வந்து கல் கொட்டனால அந்த சீற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலாச்சாரில் தமிழ்நாட்டில் வந்தது. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 25 கோடிக்கு பணம் ஒதுக்கி அவங்க வந்து மூலாச்சாவடிலையும் பிள்ளைச்சாவடி தமிழ்நாடு பகுதியிலையும் கல் கொட்டிட்டாங்க. அந்த பாதிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிள்ளைச்சாவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடு விழுந்து போச்சு கீழே. அதுக்காக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரிடம் கேட்டோம். அப்போ வந்து அவங்க முதல் கட்டமாக 1 கோடி ரூபாய்க்கு தடுப்பு பாதுகாப்பு கல் கொட்டினாங்க. அதுக்கப்புறம் 6 கோடி ரூபாய்க்கு பிள்ளைச்சாவடிக்கு கல் கொட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வேலை நடந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு 6 கோடி ரூபான்னு சொல்லி 26 கோடிக்கு மொத்தம் 31 கோடிக்கு பாதுகாப்பு காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு, மீனவ சமுதாய மக்களுக்கும் மீனவ அல்லாத மக்களுக்கும் பாதுகாக்கின்ற வகையில் 4 ஊர்லேயும் கல் கொட்டி மக்களை பாதுகாக்கின்ற முறையில் இன்னைக்கு பணி வேலை செஞ்சுறாங்க. இது வந்து மெதுவாக போகுது. அதனால் இன்னைக்கு கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் சந்திரன் வந்து சொன்னார், இது மாதிரி வந்து எங்களுக்கு வேலை வந்து சரியில்லை, எங்களுக்கு வந்து சுலவாக போகுதுனாங்க. அதை பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் பார்வையிட்டு இது விரைவாக எவ்வளோ சீக்கிரமாக ஒரு 3 மாதத்துக்குள்ள இந்த 26 கோடிக்கான மக்களுக்கான தேவையான கல்லை கொட்டி மக்களை பாதுகாப்பான்னு சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ திருவெற்றூரில் தமிழ்நாட்டில் திருவெற்றூரில் பார்த்தீங்கன்னா 272 கோடி ரூபாய்க்கு தூண்டில் வளைவு அமைச்சிருக்கிறாங்க. அந்த டிசைனை அதே டிசைனை மாண்பு துணைநிலை ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் அந்த டிசைனை போய் புதுச்சேரி மாநிலம் இருக்கின்ற ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, NCRT, NIOT இவங்கெல்லாம் போய் ரிசர்ச் பண்றாங்க. அந்த 272 கோடி ரூபாயை நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவரிடம் கேட்டு நான் வாங்கி தரேன் துணைநிலை ஆளுநர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இந்த வேலை முடிஞ்ச உடனே ஒரு 3-4 மாதம் கழிச்சு அந்த பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வேண்டிய டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது விரிவான திட்ட அறிக்கை மாண்பு துணைநிலை ஆளுநர் வந்து செய்து தர சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கை ரெடி ஆன அந்த வளைவு ஏற்படுத்தினாதான் இது வந்து எங்க மக்களை பாதுகாப்பு பண்றதுதான் இந்த வேலை. அந்த வேலை 272 கோடி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் வந்து மாண்புமிகு புதுச்சேரியுடைய முதலமைச்சர் NR அவர்களும்
திட்ட அறிக்கையை நாங்கள் ரெடி பண்ணி அந்த 272 கோடி திருவற்றூர்ல எப்படி நீங்க வந்து தூண்டில் வளைவு அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைச்சா மட்டும்தான் எங்க பகுதியில் இருக்கின்ற மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சரிடம் துணை ஆளுநரிடம் கொடுத்துருக்கேன். திட்ட அறிக்கை ரெடி ஆகுது. இந்த வருகின்ற 2026 தேர்தலுக்கு முன்னே இந்த பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கையாக மத்திய அரசிடம் கோரிக்கை வச்சிருக்கிறேன். நிச்சயமா துணை ஆளுநர் வந்து அதுக்கான எல்லா வேலைகளும் துணை ஆளுநர்கள் செய்து கொண்டிருக்காங்க. அதனால இந்த பணி மெத்தனமா இருக்குது. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களிட்டையும் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் துறையினுடைய இங்க வந்துருக்கிறாங்க ஏஐ எல்லாமே பிடபிள்யூ கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க பகுதி மக்கள் சார்பாக விரைவாக, ஏன்னா இந்த சீசன் மாறுது. சீசன் மாற எங்களுக்கு மக்களுக்கு பெரிய பாதிப்பு வருது. இந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு என்ன என்சிஆர்டி என்ஐஓடி என்ன விரிவான படங்கள் போட்டு கொடுத்தாங்களோ, இங்க 150 மீட்டர் கொடுத்தது கல் கொண்டு சொன்னாங்க. அந்த அடிப்படையில விரைவாக 3 மாதத்துக்குள்ள வேலையை முடிச்சோம்னா எங்க மக்கள் சார்பாகவும் எங்க ஊர் கிராமத்தினுடைய பஞ்சாயத்து சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். விரைவாக